மத்தவங்க கஷ்டத்தை வீடியோ எடுத்து போட்டு இந்த பேர் வாங்க நினைக்கிறாங்க பாருங்க. அவங்கள கேள்வி கேக்குறத விட்டுட்டு இப்படி சம்பந்தமே இல்லாம இங்க வந்து கண்ட மேனிக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க பத்திரிக்கை தர்மமா? சூர்யா அப்படி என்னங்க தப்பு பண்ணாரு? குடும்ப சூழ்நிலைக்காக தன்மானத்தை பத்தி யோசிக்காம ரோட்ல மண்பாண்ட பொருட்களை வியாபாரம் பண்றாரு. இதுல உங்களுக்கு எல்லாம் என்னங்க பிரச்சனை? அவர் துரோகத்தால வஞ்சிக்கப்பட்டு ரோட்டுக்கு வந்துட்டாரு. ஆனாலும் அவர் அதை பத்தி கவலைப்படாம எத்தனையோ இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அதே துரோகம் அவர் அங்க இருந்து துரத்தி அடிச்சது. அப்பவும் சோர்ந்து போகாம தான் தன்னோட குடும்பத்துக்காக இந்த பிசினஸ் சூஸ் பண்ணாரு. மத்தபடி அவர் யாரையும் ஏமாத்தல, திருடல, பொய் சொல்லல, யார்கிட்டயும் கையேந்தி நிக்கல. நியாயமா தான் இந்த பிசினஸ் பண்றாரு. எவனோ ஒருத்தன் வேலை இல்லாதவ வீடியோ எடுத்து அதை ட்ரோல் பண்ணி போட்டுட்டா அதையும் நம்பி நீங்க இங்க வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க யாருக்காவது மனசாட்சி இருந்தா சொல்லுங்க. என் பையன் மாதிரி தன்மானத்தை பத்தி கவலைப்படாம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா வாழ்ந்தவன் இப்ப இந்த நிலைமையில நிக்கிறான். அதை பார்த்து கை தட்டி சிரிக்கிறதுதான். ஏயா ஏன் என் பொண்ணையும் மாப்பிளையும் இப்படி பாடப்படுத்துறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க குடும்பத்துக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வேலை போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்களும் தெருவுக்கு தானே வந்தாகணும். அப்ப பொம்மை விக்கிற தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சுதானே ஆவீங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா? நம்ம ஊரோட நியாயம் வயிற்று பசிக்க ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சா அவனை மொத்த போலீஸும் சேர்ந்து அடிச்சு அவன் முகத்தை பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அதுவே ஒருத்தன் பேங்க்ல கோடி கணக்குல பணத்தை வாங்கி ஏமாத்திட்டானா அவன் பொழைக்க தெரிஞ்சவன்னு பாராட்டுவாங்க. இவ்வளவுதானுங்க உங்களுக்கு தெரிஞ்ச நியாய தர்மம். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம சூழ்நிலையால ரோடுக்கு வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை இதுதானாங்க? ஒரு வார்த்தை, இனி ஒரு வார்த்தைக்கு யாராவது என் புருஷனை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க